சில உணவுப் பொருட்களை நீங்கள் உட்கொண்டீங்கன்னா இந்த காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக இந்த உடம்பு வந்து உள்ளே அப்சார்வ் பண்ணும். அதை நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆகிட்டீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய எண்ணங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு செயல் வடிவம் கொடுக்கும். நீங்கள் உழைக்கணும், அது சரியாக இருக்கணும், இந்த பிரபஞ்சத்துக்கு அது நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சம் அதை நடத்தி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கடவுள்கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. இதுதான் முதல் விதி. ஒரு குறிப்பிட்ட செல்வந்தர் டக்குன்னு இவருக்கு வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ என்னன்னா இவர் என்னமோ பண்ணுறாரு. இந்த என்னமோங்கிறது தான் என்ன, இதுதான் நம்ம கேள்வியே. நீங்கள் இன்டெப்த்தாக அவங்கள வாட்ச் பண்ணிங்கன்னா கூட அவங்க சம்திங் நாம் நடைமுறையில் செய்யாத ஏதோ ஒன்று அவங்க செய்யணும். இல்லையா நம்ம செய்கிற ஒன்றை அவங்க ஏதோ வித்தியாசமாக அவங்க செய்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் அவங்க கூட இருந்து வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் த சக்ஸஸ் பீப்புள். இதே மந்திரம், இதே வழிமுறை நான் ஃபாலோ பண்ணுறேன். 6 மாத காலத்தில் இந்த அளவுக்கு வளர்ச்சியில் நான் இருக்கிறேன்னா அதுக்கு அந்த சூட்சுமம் தான் காரணம். எல்லாரும் எப்படி இந்த சூட்சுமத்தை சொல்லிக் கொடுக்கலையோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு இந்த சூட்சுமத்தை சொல்லி தர மாட்டேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இது ஏன் அப்படின்னா இது நானும் இல்லை, யாருமே உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. கிட்டத்தட்ட அதை மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணுவாங்களே ஒழிய அதையவே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது நானாக இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு வேணால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு அம்பானி அவர் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அவர் உயர்ந்த பணக்காரர் இருக்கிறாருன்னா எப்படி அவர்கிட்ட பணம் சேருது? நம்மக்கிட்ட ஒரு 20 லட்சம் இருந்தாலே ஒரு 10 இடத்துல நீங்கள் இடம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் உங்களால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. இந்தியா முழுக்க சொத்து வச்சுருக்கிறார், எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாரு? அவருக்கு எத்தனை சொத்து இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அப்போ அதை அவர் மேனேஜ் பண்ணுறாரு, தன்னுடைய சொத்து மதிப்பை கூட்டுறாருன்னா என்னமோ ஒன்று பண்ணுறாரு. என்ன பண்ண இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தர்களுக்கும் இந்த வழிபாடு முறைங்கிறது வேறு. ரெண்டாவது, உங்களை சக்தி மிகுந்தெல்லாம் மாற்றுறதுக்கு நான் ஒரு ஆள் சொல்கிறேன். நீங்கள் தினமும் அதிகாலையில் எழுந்திரிக்கணும். எத்தனை மணிக்குன்னா 3 மணிக்கு எழுந்திரிக்கணும். 3 மணிக்கு எழுந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு ஒரு நெய்தீபம் ஏற்றிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்குங்க. அது லேட் ஆகுதுன்னா கேளக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த சூட்சுமத்தை தான் நானே சூட்சுமமாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்குள்ளே இப்போ ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வேணும். நான் இப்போ தொடர்ந்து 8 மணி நேரம் பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். இந்த ஆற்றல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இந்த காஸ்மிக் எனர்ஜி தான் நான் ரிட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இந்த ரிசீவ் பண்ணினேன் அப்படின்னா அதுதான் சூட்சமம். சில உணவுப் பொருட்களை நீங்கள் உட்கொண்டீங்கன்னா இந்த காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக இந்த உடம்பு வந்து உள்ளே அப்சார்வ் பண்ணும். அதை நீங்கள் சாப்பிடணும். இல்லையா அதற்கும் சில பொருட்கள் உண்டு, சில மூலிகைகள் உண்டு, சில மாலைகள் உண்டு. அந்த மாலைகள் நீங்கள் அணிவதன் மூலமா இந்த காஸ்மிக் எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே அதிகமாக இழுத்துட்டு போக முடியும். இது இழுத்துட்டு போச்சுன்னா தான் ரிஷிகள் முனிகள் எல்லாரும் எப்படி சாப்பிடாம 15 வருஷம் ஒரே நிலையில் தவம் செய்தார்கள்னா இந்த முறை தான். அவங்க முதல்ல காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டாங்க, இந்த உடலை ஆட்டோமேட்டட் மோடில் போட்டாங்க. இப்போ பிரெயினை ஆஃப் பண்ணிட்டாங்க. பிரெயின் ஆஃப் பண்ணலைன்னா என்ன நடக்கும் இந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து என் மனைவியை யார் பார்த்துக்குவா, என் பிள்ளையை யார் பார்த்துக்குவா, அடுத்த மாதம் வாடகை எப்படி கட்டுறது, இந்த எண்ணம் மறுபடியும் இந்த உடலில் வந்து ஒட்டிக்கும். இது வரக்கூடாது அப்படின்னா இந்த பிரெயினை ஆஃப் பண்ணணும். சில அஷ்டமா சித்திகள்னே சில இது இருக்குது, நீங்கள் வழிமுறைகள்னு இருக்குது. அந்த வழிமுறையும் பின்பற்றணும். அதை பண்ணி இந்த உடலை நீங்கள் தக்க வச்சுக்கணும். இந்த பிரெயினை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இதையெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆகிட்டீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய எண்ணங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு செயல் வடிவம் கொடுக்கும். இந்த செயல் வடிவத்துக்கு பிறகு நீங்கள் யாராக ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அதுவாகவே ஆயிடுவீங்க. நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சேன்னா நான் ஐஏஎஸ் ஆயிடுவேன். நான் கோவில் கட்டணும்னு நினைக்கிறேன், நிச்சயமாக கோவில் கட்டிடுவேன். இது எப்படி நடந்துச்சு? நான் கோவில் கட்டணும்னு நான் மனசில் நினச்சேன், இந்த இடத்துக்கு மனசில் நினச்சேன், அதற்காக வேலையும் செஞ்சேன். முதல்ல இடம் வாங்கணும், அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் அதற்கான லோன் வாங்கணும். இது எல்லாம் நம்ம செஞ்சு முடித்ததுக்கு பிறகு இறை வழிபாட்டு மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். இப்போ உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படும், அதுதான் கோவில். இப்போ இந்த கோவில் கட்டுறது என்னவே நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கோவில் கட்டணும்னா 4 மாதமாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கோவில் கட்டலைன்னா எனக்கு வருத்தம் இல்லை. ஒரு கோவில் கட்டணும்னா குறைஞ்சது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே 2.5 வருஷம் ஆகும். இதுக்கு நீங்கள் பிளானிங் டிசைனிங் வாங்குறதுக்கு 1.5 வருஷம் ஆகும்.
இந்த மொத்த பணத்தையும் நீங்கள் திரட்டுறதற்கு உங்களுக்கு 1 வருடம் ஆகும். அப்போ ஒரு கோவில் நீங்கள் கட்டி முடிப்பதற்கு குறைந்தபட்சம் 5 வருஷம் ஆகும். இதை எப்படி 3 மாதத்துக்குள்ளே இது நடக்கலைன்னு நான் கவலைப்பட முடியும்? நிறைய பேர் இப்படி தான் கவலைப்படுறாங்க. அவங்க லைஃப் டைம் டார்கெட்டை கேட்டுறாங்க. கேட்டுட்டு இல்லை சார் எனக்கு இது நடக்கலை. அப்படி எந்த விதிமுறையும் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கப்படலை. நீங்கள் கேட்டவுடனே இங்கே ஜீபூம்பாலாம் யாரும் கொடுக்கல. ஜீபூம்பாலாம் நாம் கொடுக்கல. நீங்கள் உழைக்கணும், அது சரியாக இருக்கணும், இந்த பிரபஞ்சத்துக்கு அது நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சம் அதை நடத்தி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். இந்த ஆர்டரில் இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை இந்த பிரபஞ்சம் டெலீட் பண்ணிடும். இந்த பிரபஞ்சம் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் யாருக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மனசில் என்ன நினைக்கிறீங்க, இது அப்படியே ரெக்கார்டு செய்யப்படும். ரெக்கார்டு செஞ்சு உங்களுக்கே திரும்ப போட்டு காட்டும். எப்போன்னா நீங்கள் மேலோகத்துக்கு போகும்போது நிச்சயமாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வேகமாக ஒரு வீடியோ உங்கள் கண்ணார பார்ப்பீங்க. இது உங்களுக்கு போட்டு காட்டிட்டு தான் உங்களுக்கு இன்னும் அடுத்த பிறவி எப்போ அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த பிறவி எடுப்பீங்க. அது வரைக்கும் அந்த ரெஸ்டிங் பீரியடில் நீங்கள் இருப்பீங்க. அதனால தான் ஆங்கிலத்தில் வந்து ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போடுவாங்க. ஒரு இறந்துட்டா இவர் வந்து ஆர்ஐபி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இதுக்கு என்னென்னா அப்படி ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குது. இந்த பீஸில் அவங்க இலைப்பாரிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கேளக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் 7 நாளுக்குள்ளே அந்த பிரச்சனை 100% தீரும். இறைவனுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. பொதுவாக உங்களுக்குன்னு பணத்தை அவன் தூக்கி கொடுத்துட மாட்டான். இப்போ நானே உங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன்னா எதன் பேசிஸில் உங்களுக்கு நான் 10,000 ரூபா கொடுத்தேன்? அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா நான் கணக்கு காட்டணும், இறைவனும் கணக்கு காட்ட வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னா எதனால உங்களுக்கு நான் 10 லட்ச ரூபா கொடுத்தேன்னு இறைவன் கணக்கு காட்டணும். அவனே உண்மை உள்ளவன். நம்மளே இங்கே ஆடிட்டிங் வருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து கணக்கு எழுதுகிறோம். அப்போ கடவுள் எப்படி பயப்படும்? அவன் உண்மையானவன். அவன் கண்டிப்பாக கணக்கு எழுதணும். உங்களுக்கு கொடுத்த பணத்துக்கு என்னன்னு கணக்கு எழுதுவான். உங்கள்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு? உங்களுக்கு நான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னா இதனால் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன நன்மை? இவ்வளோதான். உங்களுக்கு நான் செல்வத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? தகுதியுடையவாக இருக்கிறீங்களா? அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 10 லட்சங்கிறது ஒரு லிமிட்டே கிடையாது. ஈவன் அது பல 100 கோடியை கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் கடவுள்கிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. இதுதான் முதல் விதி. எதையுமே கேட்கலன்னா என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, கடவுள் டைரக்டாக எந்த மனுஷனையும் ஆசீர்வதிக்க மாட்டான். இந்த பிரபஞ்சம்தான் ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். மனுஷன், இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள். நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். அதை இந்த பிரபஞ்சம் கடவுள்கிட்ட அனுப்பும். அந்த பிரபஞ்சம் திருப்பி கடவுள்கிட்ட ரிசீவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். நம்மளுடைய வழிபாட்டு முறையிலையும் இந்த பிரபஞ்சம் செய்யக்கூடிய இதே வேலையை தான் நம்ம கேளக்கியர் சித்தரும் செய்கிறார். நீங்கள் கேளக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணுறீங்கன்னா சித்தர்கிட்ட கேளுங்க. இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு உண்மையாக இருங்க. கடவுள்கிட்ட பணத்தை மட்டும் கேட்காதீங்க. கேட்டு பெற்றுக்கொண்டவர்கள் பணத்தை அப்படிங்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி. செல்வந்தர்கள் தான் இன்றைக்கி செல்வந்தர் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு அவங்களுடைய கர்மா தான் காரணம். உதாரணமாக இன்றைக்கி ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டொனேஷன் கொடுப்பீங்க? மனசில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பணக்காரன்ட்ட போய் டொனேஷன் கேட்குறாங்க. அவர் எவ்வளோ கொடுப்பார்? இப்போது நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க, அவர் எவ்வளோ கொடுத்தாரு? இப்போ உங்கள் 2 பேருக்கு நான் தான் கடவுள். இப்போ உங்கள் 2 பேர்த்தையும் நான் ப்ளஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதன் அடிப்படையில் தான் நான் உங்களை ப்ளஸ் பண்ண முடியும். இந்த பணக்காரன் இவங்களை வந்துட்டாங்களேங்கிறதுக்காக மினிமம் கொடுத்தாலும் 5000 ரூபா கொடுப்பாங்க. நாம் கொடுத்தா எவ்வளோ கொடுப்போம்? 100 ரூபா கொடுப்போம். இந்த 100 ரூபாய்க்கான ஆசீர்வாதம் தான் உங்களை திரும்ப வரும். அந்த 5000 ரூபாய்க்கான ஆசீர்வாதம் அவருக்கு அவரோட பர்சன்டேஜில் போய் சேர்ந்துடும். இதன் அடிப்படையில் தான் செல்வந்தர்கள் ஆகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாருமே கொடுக்கலன்னா நீங்கள் கடவுள்கிட்ட இருந்து நீங்கள் இந்த கொடுக்குறதுங்கிறது கடவுளுக்குன்னு இல்லை, கோவிலுக்குன்னு இல்லை, ஏழைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? யார் படிப்புக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க? யாருடைய திருமணத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க? யாருடைய மருத்துவ உதவிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க? யாருடைய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க? வேலை வாங்குறதற்கு நீங்கள் என்ன உதவி பண்ணீங்க? ஒரு வண்டி வாகனம் யாருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க? இது எல்லா கணக்கும் கடவுள் சப்மிட் பண்ணுவார். இதன் அடிப்படையில் தான் உங்களைவே உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். இன்றைக்கி நான் உயரணும், என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சுன்னா என்னால் பல லட்சம் பேர் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னா 100% கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் குவாலிஃபிகேஷன். இதை தவிர எந்த மனிதனுக்கும் வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. நீங்கள் கடவுள்கிட்ட நல்ல ஞானத்தை கேட்கணும், நீடிய பொறுமை கேட்கணும், உடல் ஆரோக்கியத்தை கேட்கணும். இதை மட்டும் நீங்கள் கேட்டு இந்த உடலை நீங்கள் கெடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் தாராளமாக சந்தோஷமாக வாழ முடியும்.